குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். லெட் ஃபஸ்ட்டு சம்மில் 4 பாயிண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 7 ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பி ஈக்குவல் டு 3 0 -1 7 ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லிட்டு R1 R2 R3 R4ன்னு 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? R1 சொல்லிட்டு 2, 1 7, 1. இப்போ கொடுத்துக்கிறவுடைய கணத்தை எடுத்து எழுதிடலாங்களா? A ஈக்குவல் டு 1, 2, 3, 7. பியோட கணம் என்னது? 3, 0, -1, 7. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆர்க்கு ஃபார்முலா இருக்குது. R <= A கிராஸ் B. இது ஆரோட கணம் கண்டுக்கூடிய ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா A கிராஸ் B இருக்குது. அப்போ A கிராஸ் B நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏவோட கணம் என்னது? 1, 2, 3, 7 இன்ட்டு பியோட கணம் என்னது? 3, 0, -1, 7. இப்போ கிராஸ் மல்டிபிள் என்ன பண்ணோம்? புள்ளிகளை கொண்டு வரணும். புள்ளிகளை கொண்டு வரல என்ன பண்ணோம்? 1 எடுத்துகிட்டு இது 4 கூடயும் புள்ளிகளாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு 1, 3 1, 0 1, -1 1, 7. அடுத்து 2 எடுத்துகிட்டு 2, 3 2, 0 2, -1 2, 7. அடுத்து 3 எடுத்துகிட்டு 3, 3 3, 0 3, -1 3, 7. அடுத்து 7 எடுத்துகிட்டு 7, 3 7, 0 7, -1 7, 7. இப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? R1 ஈக்குவல் டு 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடலாம். 2, 1 7, 1. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி கணம் கொடுத்துட்டு ரிலேஷன் ஆஃப் ஏ அண்டு பி, அதாவது கொஸ்டின் கொடுத்துட்டு ஏக்கும் பிக்கும் இது ரிலேஷனான்னு எடுத்துருக்காங்க. A கிராஸ் B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சுமா? இப்போ என்னது? R1ல் இந்த வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். அதாவது A கிராஸ் Bயில் ரிலேஷனாக இருக்கான்னு பார்க்கணும். 2, 1 இருக்குங்களா? 2, 1 இருக்கான்னு பாருங்கள். 2, 1 கிடையாது. அடுத்து என்ன இருக்குது? 7, 1 இருக்கா பாருங்கள். 7, 1ம் கிடையாது. அப்போ இது 2 ஆன்சருமே A கிராஸ் Bயில் இல்லை. அப்போ தேர்ஃபோர் என்னன்னு எழுதணும்? R1 <= A கிராஸ் B. இதில் ரிலேஷன் இல்லைன்னா மேலே ஒரு கோடு போகணும். உட்கணம் இல்லைன்னு சொல்லுவாங்க தமிழில். இட்ஸ் நாட் ஏ. நம்ம என்ன போகிறோம்? R1 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? R2 ஈக்குவல் டு -1, 1. இப்போ என்ன பண்ணும்? இதோட புள்ளிகள் வந்து A கிராஸ் Bயில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கா பாருங்கள். -1, 1 -1, 1 கிடையாது. 1, -1 தான் இருக்குது. ஆனால் இங்கே -1, 1 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும்? R2 நாட் ரிலேஷன் A கிராஸ் B இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஆஃப் A அண்ட் B. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? R3 கொடுத்துருக்காங்க. R3 ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்டு? 2, -1 7, 7 1, 3. இப்போ இந்த R3யோட வேல்யூ A கிராஸ் B கண்டுபிடிச்சுமா? இதில் இருக்கா பாருங்கள். 2, -1 இருக்கா? 2, -1 இருக்குது. அடுத்து 7, 7 இருக்கா பாருங்கள். 7, 7 இருக்குது. அடுத்து 1, 3 1, 3 இருக்கா பாருங்கள். 1, 3 இருக்குது. அப்போ இது என்ன எழுதணும்? R3 <= A கிராஸ் B. அதாவது இதுக்கு ரிலேஷன். அப்போனா மேலே கோடு போட வேண்டிய அவசியம் இல்லை. R3 <= A கிராஸ் B இஸ் ஏ ரிலேஷன் ஆஃப் A அண்ட் B. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க? R4 ஈக்குவல் டு 7, -1 0, 3 3, 3 0, 7. இப்போ R4ஓட வேல்யூ வந்து A கிராஸ் B கண்டுபிடிச்சதில் இருக்கா பார்க்கலாமா?
7, -1 இருக்கா? 7, -1 இருக்குது. அடுத்து 0, 3 0, 3 இல்லை, 3, 0 தான் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இல்லைன்னா கூட உட்கணம் இல்லைன்னா அதாவது நாட் ரிலேஷன் எழுதணும். அப்போ R4 less than or equal A cross B not relation. அப்போ என்ன எழுத போகிறோம்? is not a relation of A and B. இதில் என்னது எக்ஸசைஸ் 1.2ல் 4 சம் இருக்குது. 4த்தையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.